அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவர் ஏன் திமுகவில் இணைஞ்சாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று அந்த இயக்கத்தில் இருந்து மூத்த தலைவர் 3 முறை முதலமைச்சர் வந்து போகிறாருன்னா அதற்கு காரணம் யார்? அந்த ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தை வந்து இன்றைக்கி வடநாட்டு ஸ்டேட்டு கம்பெனிகிட்ட அடமானம் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆதிக்க சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளையும் ஓரணியில் நிற்கிறது. அந்த ஆதிக்க சக்தி வடநாட்டில் இருக்கிற அந்த ஆதிக்க சக்தி மட்டும்தான் சட்டசபையில் கொண்டு வர தீர்மானமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு நலன் காக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இயக்கம் மட்டும் அதற்கு எதிராக நிற்கிறது. அது நமக்கு இன்னொரு இயக்கம் வேணும், அது தமிழ்நாட்டிலே வேணும், அது திராவிட இயக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் பண்ணியிருக்கு பிஜேபி. இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அண்ணன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னு அவராலே சொல்லியிருக்கார். நான் யாரால் வந்து தர்ம யுத்தம் பண்ணேன், யாரால் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார். இப்போ அவர் உண்மையை நல்லா உணர்ந்துக்கிட்டார். இந்த தமிழ்நாட்டு ஜனமே திமுகவில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா மோடி வந்து தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிடுவார். இப்போ இவர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். மகளிர் தொகை எல்லாம் கொடுக்குறதுலாம் இவர் தான், விதவை பென்ஷன்லாம் டக்குன்னு எல்லாருக்கும் அமையுது. அப்படிங்கிறப்ப இவர் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் தான் முதலமைச்சர் தான், மு.க. ஸ்டாலின் தான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ஒரு விருப்பம். சேர்ந்துருக்காரு, ஓபிஎஸ் சேர்ந்தாருனாக்கா அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்நாட்டு ஜனமே வந்து சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமாச்சே எங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களே வந்து சேரணும் டிஎம்கேல, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஓபிஎஸ் சேர்ந்தாருன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டாரு. அதேமாதிரி மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேரணும். டிஎம்கேக்கு ஓட்டு போடணும், டிஎம்கே முன்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஆட்சி செய்ய ஆட்கள்லாம் சரியில்லை, புரியுதுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எந்த ஆட்களும் ஆட்சி செஞ்சாலும் சரியாக வராது. இவர் தான் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்கன்றதுக்காக வந்து அவர் சேர்ந்துக்கிறார். திமுக அரசு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யுது, அதனால் நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு அவர் வந்து சேர்ந்துக்கிறார். தெரியுங்களா? மற்றபடி வந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. திமுக அரசு அந்த அளவுக்கு செய்யறது விட்டு இவங்க வந்து சரி நம்ம இந்த இடத்துல போய் சேரலாம் அப்படின்றதுக்காக அவர் சேர்ந்துக்கிறார். தாய் கழகத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க, அது ஒன்று. ரெண்டாவது அவர் எல்லாருமே நினச்சாங்க கட்சி ஆரம்பிப்பாருன்ட்டு, அதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை. அதனால் திமுகலேயே வந்து இணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளரும் திமுகவில் வந்துட்டாங்க ஆல்ரெடி. இவரும் திமுகவுக்கு வந்துட்டார். அதனால் நாங்கள் உடனே அதை தப்பாக நினைக்கல, நல்லதாக தான் நினைக்கிறோம். ஏங்க அவர் ஏதோ குற்ற செயல் எதனா செஞ்சு வச்சுக்கிறாரா நம்ம அழுத்தம் பண்ணுறதுக்கு? புரியுதுங்களா? அவர் எதனா தப்பு செஞ்சிருந்தா தான் நம்ம அழுத்தம் பண்ணால் அவர் வந்து சேருவார்னு சொல்லுவோம். அவர் எதுவுமே செய்யலையே. நல்லா அவருக்குன்னு ஒரு கொள்கை கும்பலை வச்சுருந்தாரு. அவர் எல்லாமே ஆரம்ப காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு நினச்சாங்க. அது அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தாயகத்துக்கு வந்து சேர்ந்துருவோணுமோ. தலைவர் தளபதியை வந்து நல்லா பிடிச்சிருக்கு அவருக்கு, அவர் நல்லா செய்கிறாரு பொதுமக்களுக்கு அப்படின்ற அதை நினச்சி தான் அவர் திமுகவில் வந்து சேர்ந்து. அது அவர் வந்து ஓபிஎஸ் வந்து அங்கே அனுபவப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்து பார்த்து தான் இனிமேல் பட்ட அங்கே எதுவுமே இல்லை. இனிமேல் பட்ட நம்மனா அந்த பாரம்பரியத்தை, திராவிட பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றணும். வெளியில் இருக்க எவனோ வந்து உள்ளே வந்துடக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இவர் வந்து இதில் சேர்ந்துருக்காரு ஒழிய மற்றபடி எந்த பலனும் அவர் எதிர்பார்த்து சேர்ந்ததில்லை. ஏன்னா முதல் மந்திரி பதவியை அவர் அனுபவிச்சுட்டார். இனிமேல் பட்டு தமிழ்நாட்டில் அதை விட உயர்ந்த பதவி எதுவும் இல்லைங்களா? அதனால் வந்து ஓபிஎஸ் முடிவை வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, சூடு சொர்ணம் உள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் அது ஏற்பட்டு தீரணும். நம்ம திராவிடத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஏற்பட்டு தீரணும். ஏன்னா வடநாட்டு இந்த நாட்டு பிரதமரே சொல்கிறார். என்ன சொன்னார் அவர்? இந்த நாட்டு பிரதமர் இந்த ஒரிசாவை வடநாட்டில் இருக்கவும் ஆளலாமா அப்படின்ட்டு கேட்டார். நம்மளை அடையாளம் படுத்துகிறார் அவர். அதுக்காக வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்தது வந்து மனதார வரவேற்கிறது. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று இது.
இது வந்து முதலில் இந்த இந்த பற்றி நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். அதற்கு வேறு இது தாய் கட்சியில் போய் இணைஞ்சால் தான் நான் இதற்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அவர் அண்ணா திமுக என்ற இதை ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு அவர் நினைச்சார். இதை பற்றி ஒரு நேற்று சசிகலா அந்த அம்மையார் கூட சொல்லியிருந்தாங்க, ஓபிஎஸ் நல்லவர், அவரை பற்றி இவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து இல்லை இப்போது பழைய கதைகளெல்லாம் சொல்லி ஓபிஎஸ் இந்த பிரித்ததே இவங்க எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் ஒவ்வொன்றாக இந்த இதெல்லாம் புட்டு வைக்கிறாங்க. அதனால் ஓபிஎஸ் வந்து இங்கே வந்து சேர்ந்தது மறுபடியும் அவருக்கு தக்க மரியாதையும் இது கொஞ்சம் புன்முகத்தோட தலைவர் அவரை வரவேற்றிருக்காரு. இதனால் அவருக்கு கட்சி மேலும் வலுப்படுத்த அவரும் ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பார். அது அவருக்கு விருப்பமாக உள்ள வந்து கட்சியை வந்து சேர்ற, அது ஒன்றும் தப்பு இல்லை. வேற இது ஏதோ ஒரு வற்புறுத்தலின் காரணமாக தான் வந்து சேர்றாரு. அதெல்லாம் இல்லை, அவருக்கு விருப்பமாக இருக்குது வந்து சேர்றாரு. அதை பற்றிலாம் யாரும் ஒன்றும் குறைப்பாரு. அவருக்கு அவருடைய எதிர்காலம் வந்து அங்கே அதிமுகவில் கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே அவர் எவ்வளோ வந்து என்ன அதிமுகவில் வந்து இணைச்சிக்கிங்கன்னு சொல்லி அவர் நிறைய முறை அங்கே முயற்சி செஞ்சு போன வாரம் கூட அவர் ப்ரெஸ் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கூட எல்லாம் கேட்டு பார்த்துட்டாரு. எல்லா சமாதான படலமும் எவ்வளோ தூதெல்லாம் விட்டு பார்த்து கடைசியாக எதுவுமே அவருக்கு அங்கே அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகும் போது அதுக்கு உண்டான ஒரு நல்ல இடத்துக்கு வரணுன்றதுனால அவர் திமுகவுக்கு வந்துட்டார். இதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து தான் அதிமுக பிரிஞ்சு போச்சு. அப்போ அதிமுகவுக்கு தாய் கழகம் எது? திமுக தானே. அது சரியாக தானே சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் சொன்ன இது கரெக்டு தான். தாய் கழகன்ற திமுகவில் வந்து அவர் இணைந்தது வரவேற்கக்கூடிய ஒரு இதுவாக பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக பாருது. அவங்க பண்ண குடும்பம் பார்த்து நினச்சி யோசனை பண்ணி நல்ல முடிவெடுத்தார் அவர். நாங்களே எதிர்பார்க்கறத அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து முன்னாடி பெரிய விஷயம் அது. அவர் வந்து நம்ம சொல்ல போனால் அவர் முன்பிறகுல வந்து புண்ணியம் பண்ணிக்கணும். அதை வந்துட்டு நேரங்க அந்த மாதிரி யாரும் நினைக்கல, எதிர்பார்க்கல யாரும். அது வந்து உண்மைதான். அது தாய் வீடாக இருந்தால் பிரிஞ்சு பண்ணாங்க, மறுபடியும் தாய்கிட்டே வந்தாங்க அவங்க திரும்பி. அது பெரிய விசேஷம். அது தாய் பாசனையும் விடாது அவங்கள. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா அது அண்ணா திமுகவும் போட்டி போட்டு வளர்த்தது தான் தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்போ அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது, கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை பேசும்போது சட்டசபையில் அது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் மக்களுக்கு பயன்பெறும். அதே மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக கூட திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து கேட்குற கேள்விகள் அது ஒரு பிரச்சனையாகி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும். இப்படி தான் ஆரோக்கியமான வளர்ச்சியாக தமிழ்நாடு இருந்திருக்கு. இந்த வளர்ச்சியை தடுக்கணும். இந்த வளர்ச்சிக்கு நம்ம மட்டும்தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஒரு தோட்டம் உருவாது. நமக்கும் ஒரு கூட்டாளி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து ஒரு கட்சியை பிடுங்கி அதை அடிமைப்படுத்தி அது தன் கீழே வச்சு நமக்கும் ஒரு கூட்டாளி கிடச்சிட்டான் அப்படி தமிழ்நாடு வளர்ச்சி தடுக்கிறதுக்கு அந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி அதிமுக போயிட்டு இருக்கு. இது நன்கு உணர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்போது வெளியே வந்திருக்காரு. வரவேற்கத்தக்கது. உண்மையான தாய் கழகத்தில் இணைகிறாரு. மகிழ்ச்சி. அவர் வந்து வற்புறுத்தல் காரணமாக வரல. ஏன் அப்படின்னா திமுக எதுக்கு வற்புறுத்த போகுது? இங்கே தொண்டர்கள் இல்லையா, இல்லை தலைவர்கள் இல்லையா? எதுக்காக அவரை வற்புறுத்த போகுது? அவர் எடுத்த முடிவு தான் அது. யாரும் வந்து அவர் வந்து இவர் வந்துடுவாருன்ட்டு இல்லை. அதே சமயத்தில் சில ஊடகங்கள் கூட இருக்குது, எப்படியாவது திமுகவை தனிமைப்படுத்தணுன்ட்டு நினைக்கிறாங்க. பத்திரிகை முதல் கொண்டு அரசியல் விமர்சகர்கள் முதல் கொண்டு. இது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் காலத்துலேருந்து அது பண்ணி பார்க்குறாங்க. அன்னைக்கு நான் ஒரு தடவை இங்கே பேட்டிலேயே சொன்னேன், இது வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி பண்ண முடியாது. பேரை மாறி வரலாம், ஐயா பேரை, அண்ணா பேரை, கலைஞர் பேரை சொல்லியும் தான் இதில் வர முடியுமே தவிர, ஆனால் அது கூட நிரந்தரமாக இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து இந்த அரசியலுங்களை பார்த்தீங்க அப்படின்னா
புதுசாக வரோம், எதுக்கோ வரோம். ஆனால் இந்த கோரிக்கை இன்னும் கோரிக்கை, இந்த செயல்பாடு நாங்கள் செய்வோம். இதுவரையில் யாரும் கொடுக்கல. நம்ம எடப்பாடி சொல்கிறாரு 2000 ரூபாய், நான் வந்தால் பெண்களுக்கு 2000 ரூபாய்னாரு. முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு, எப்படி 2000 ரூபாய் நீ கொடுக்குறேன்? அதை சிந்திக்கணும். அதே மாதிரி நான் வந்தேன்னா எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன், ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு. இதெல்லாம் இவங்க சொன்னதை இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் போட்டு இனிமேல் பட்டு அதிமுகவை எவனும் காப்பாற்ற முடியாது. நான் ஆரம்பத்திலேருந்து எல்லாரையும் ஒன்றா சேருங்கன்ட்டு நான் சொல்கிறேன். அவர் கேட்கல. இனிமேல் பட்டு ஒன்றா சேர்க்க முடியாது. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றினா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி இருந்தால் தான் நம்ம காப்பாற்ற முடியுமே தவிர மற்றபடி வேறு யாராலையுமே காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தளபதி தான். யார் அவரை வற்புறுத்தினாங்க? யாரும் அவரை வற்புறுத்தலையே. அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எந்த வற்புறுத்தலைன்னா அவர் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து மனோஜ் பாண்டியன் வந்தார். அவருக்கு முன்னாடியே அவருடைய ஆதரவாளர் இருந்த எம்எல்ஏங்களெல்லாம் இங்கே வந்தாங்க. அப்போல்லாம் வந்து அவர் யாரும் அதை சொல்லலையே. வற்புறுத்தல்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப யோசித்து ஆழ்ந்து யோசித்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துக்கிறார். இனி இந்த திராவிட இயக்கத்தை வந்து இங்கே இருந்தால் அவருடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகுது. தமிழ்நாட்டுடைய இதுவும் சரியான நிலைப்பாடு வராது. பிஜேபி கூட கூட்டணி தான். அவரும் ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் யோசித்து தான் சரியான முடிவு, ஆழ்ந்து யோசித்து தான் இந்த முடிவு எடுத்து இங்கே வந்திருக்கிறாரே தவிர்த்துட்டு இது அவருடைய சொந்த முடிவு. யாருடைய வற்புறுத்தலும் இதில் கிடையாது.